மாடிஃபிகேஷன் பைக். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து தாபாவுக்கு சாப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏ गाइस வெல்கம் பேக். நம்ம எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேலூரில் பிவிஆர் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா ஈஸ்வர் மூவி பார்க்க போகிறோம். நான் இப்போ ஜெர்கின்லாம் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போயே டைம் 6 ஆயிடுச்சு. ஷோ வந்து 7:30 மணி ஷோ. எப்படியும் வந்து வரும்போது வந்து ரொம்ப குளிரும். இங்கேருந்து வேலூர் எப்படியும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். நைட்டில் பைக்கில் தான் வரணும். செம்மையாக குளிரும். அதனால தான் ஜெர்கின் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வேறு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ ஷாப்பிங் போகும்போது ஆரியோட மாடிஃபிகேஷன் பைக் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த பைக்கோட கிளிப் நான் இதில் போடுறேன், நீங்களே பாருங்கள். நான் இது வரைக்கும் பார்த்ததுலே ஆரியில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடிஃபிகேஷன் பைக் அது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போயிருந்தோம். ஷாப்பிங் போகும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் ஷாப் உள்ளே இருக்காங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா உள்ளே ஷாப்பில் வீடியோ எடுக்க ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். அதோட கிளிப்ஸும் கொஞ்சம் போடுறேன், அதையும் பாருங்கள். எங்களது எத்தனை ஸ்க்ரீனிங்க? மொத்தம் 4 ஸ்க்ரீனா? ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுத்துருங்களா? நீங்கள் மொத்தம் 4 ஸ்க்ரீன் தானே? ஆமாம், 6 ஸ்க்ரீனா? இந்த பிஆரில் மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீனு, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீனு, அந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீனு, கீழே இன்னும் வந்து 3 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நாங்கள் உட்காந்து இருக்க சீட் பார்த்தீங்கன்னா இது வெறும் நான் சில சமயம் சிந்திக்கிறேன். அப்படிதானே நடிப்பேன் எல்லாத்துக்கும். அந்த மூஞ்சி வச்சுதான் எல்லா பொண்ணையும் ஏமாத்துவேன்.
அது வேறு யாரும் இல்லை, இவன் தான் விக்கி. ப்ளே பாய் விக்கி. கைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் லைன் சீட் மட்டும் பிவிஆரில் வெறும் 60 rupees தான். பின்னாடி இருக்கிற சீட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 200 நாங்கள் இந்த 60 rupees சீட் தான் புக் பண்ணோம். ஏன்னா ஈஸ்வர் படத்துக்கு எதுக்கு வந்து 200 டிக்கெட் எடுக்கணும். அதனால் வந்து ஃபஸ்ட் லைனில் உட்காந்து பார்த்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் ஒரு 60 rupees தான் எடுத்தோம். ஆனால் எங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்து ரொம்ப நேரம் ஸ்க்ரீனை பார்க்க முடியல. அதனால் என்ன பண்ண போகிறோம், இப்போ லைட் ஆஃப் பண்ணோன்னே நாங்கள் போய் பின்னாடி எங்கன்னா காலியாக இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்து பார்க்குறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படத்தை 40 நாள் எடுத்து முடிச்சாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து தாபாவுக்கு சாப்பிட்டு வந்திருக்கோம். மதியானம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. கேட்டிருக்குமா அதில் எல்லாம் கேட்டிருக்குமா பண்ணி பாரு ஒரு வீடியோ. காய்ஸ் அவ்வளோதான், இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இருந்திருக்காது. இந்த விளாகே திடீர்னு பிளான் பண்ணது தான். திடீர்னு படத்துக்கு போகலான்னு புக் பண்ணிட்டோம். சரி அதையே வேஸ்ட் பண்ணோம், அதை ஒரு விளாக் எடுத்துலாம் தான் இந்த விளாக் எடுத்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த ஆரியோட மாடிஃபிகேஷன் பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பைக்காகவே ஒரு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.